ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் உதவித்தொகையுடன் கூடிய உங்களுக்கான ட்ரைனிங் வழங்குறாங்க. என்னமான கோர்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கான பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஷார்ட் ஹேண்ட் சொல்லித்தராங்க, டைப்பிங் சொல்லித்தராங்க. அதேமாரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான உங்களுக்கு இலவச ட்ரைனிங் வழங்குறாங்க. ஹார்ட்வேர் கோர்ஸ், இந்த மாதிரி பல்வேறு வகையான கோர்சஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இந்த கோர்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது நேஷனல் கரியர் சர்வீஸ் மூலமாக மத்திய அரசு எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு இலவசமாக பயிற்சி வழங்குறாங்க. அது குறித்து சொல்லியிருக்காங்க பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் ஸ்டைஃபண்டரி கோச்சிங்ன்ற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இது ஒன்லி எஸ்சி எஸ்டி பிரிவினர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னமான கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னா, ஓ லெவல் 1 இயர் கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கான கோர்ஸ் இருக்கு பாருங்க, அது ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அக்கௌண்டிங் மற்றும் பிசினஸ் அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதுக்கு மட்டும் இல்லாமல் பிசினஸ் அக்கௌண்டிங் சொல்லித்தராங்க. சைபர் செக்யூரிட்டி, வெப் டிசைனிங், இந்த மாதிரி பல வகையான கோர்சஸ் சொல்லி கொடுக்குறாங்க. எந்த பிளேஸ்லனா சென்னை, உங்களுக்கு சென்னையில் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு பார்த்தா 1000 ரூபாய் பார்த்தா ஸ்டைஃபண்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. During the course period, the candidate is entitled for the stipend 1000 ரூபாய்ன்ற மாதிரி per monthக்கு 1000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் மாதிரி ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கோச்சிங் ஸ்கீம் கொடுக்குறாங்க. 1 இயர் இருக்க போது 1 இயர் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேமிலி இன்கம் 3 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகே, புக்கு ஸ்டேஷனரி எல்லாமே பார்த்தா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1/7/2024 அப்போ தான் இந்த ஃப்ரீ கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க த்ரூ என்ஐஎல்டி மூலமாக 1 இயருக்கான கோர்ஸ் தான். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ், அக்கௌண்டிங் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. சைபர் செக்யூரிட்டி, வெப் டெவலப்மெண்ட்கான கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதே முழுக்க ஒரு ஃப்ரீ கோர்சஸாக ஒரு நபர் ஒரு கோர்ஸுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/6/2024 கொடுத்துருக்காங்க. பட் தமிழக பத்திரிகை செய்தியில் பார்த்தீங்கன்னா 20 ஜூன் 2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்க. இதில் எந்தமான கோர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இலவச சுருக்கெழுத்து ஷார்ட் ஹேண்டுக்கான கோர்ஸ், கம்ப்யூட்டர் ட்ரைனிங், டைப் ரைட்டிங் மற்றும் போட்டித் தேர்வு பயிற்சி, இந்த மாதிரியான கோர்சஸ் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே 1 இயர் கோர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக புக்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்லாம் வழங்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க எப்படி அப்ளை பண்ணலான்னா, உங்களுக்கு நேஷனல் கரியர் சர்வீஸ் சென்டருக்கு பாருங்க, கிண்டியில் இருக்கு. அங்கே போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் டவுட்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, அது கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. உதவித்தொகை வழங்குறாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்றதை நீங்கள் நாம டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, ஃபோட்டோ ஒட்டிட்டு ஸோ நேம் ஆஃப் த அப்ளிகேன், உங்கள் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் எஸ்சியா எஸ்டியா, உங்கள் அட்ரஸ் என்ன, மொபைல் நம்பர் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேஷனல் கரியர் சர்வீஸ் போர்ட்டலில் நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அதில் வர ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னமான கோச்சிங் இருக்க போதுனா, எஸ்எஸ்சி பேங்கிங் அந்த மாதிரி பார்த்தா நீங்கள் ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், ஸோ மினிமம் 12th பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ என்னென்ன படிச்சிருக்கீங்க, எந்த போர்டில் படிச்சிங்க, எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குன்னா, கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்னைக்கு 4வது இடத்துல இருக்கு பாருங்க, சப் ரீஜனல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், நேஷனல் கரியர் சர்வீஸ். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மொபைல் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கேட்டு ஸோ டேரெக்டாக வரலாமா அல்லது பார்த்தா கொரியர் மூலமாக அனுப்பலாமா நீங்கள் கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்க. ஸோ இதான் இந்த கோர்ஸுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன்.
உங்களுக்கு உதவித்தொகை 1000 ரூபாய் வேற வழங்குறாங்க. 1 இயருக்கான ட்ரைனிங் கோர்ஸ், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் இதில் போய் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து படிக்க பாருங்க. ஓரளவுக்கு நீங்கள் கோர்ஸ் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் வேற ஜாப் கூட வந்து போகலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.